ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை கோடம்பாக்கம் அருகே உள்ள அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோடம்பாக்கம் அருகே ட்ரஸ்ட்புரம் 10வது தெருவில் உள்ள அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி 2 வாரங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் உறுதியளித்திருந்தார். ஆனால் 15 நாட்கள் முடிவடைந்தும் மதுபான கடை மூடப்படாததால் மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரோட்டில் போக முடியல, வர முடியல. இங்கே எதிர்க்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அங்கே வீட்டு பக்கத்து வீடு சார். வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல, வெளியிலேருந்து உள்ளே போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கடையை தயவு செஞ்சு மூடிடுங்க. எப்படியாவது எங்களுக்கு ஒரு இது குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் துணி இல்லாமல் படுத்துன்னு தான் சார். அது பக்கம் போலீஸு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க சார். அந்த அவன் எழுப்பி கூட அனுப்பல சார். ஒரு துணி இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தா கடையை மூட மாட்டாங்க. பாட்டிலால் சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆமாம் சார், அவர் வந்து ஒரு வாரத்தில் மூடுறேன்னாரு. ஒரு வாரத்தில் மூடிடுறேன்னாரு. இன்னமும் 13 நாள் ஆயிடுச்சு சார். இப்போ மறுபடியும் 5 நாள் டைம் கேட்குறாங்க. எத்தனை டைம் கொடுக்குது, எத்தனை நாள் டைம் கொடுக்குது? 2-3 தடவை இதுமாரி இது பண்ணியாச்சா. எப்போ மூடவே இல்லை. மூடுறேன்றாங்களா கட்டி மூட மாட்டுறாங்க. எங்களால் வர முடியல, வெளியே வந்து உட்கார முடியல, ஒரு காற்றுக்கு உட்கார முடியல. அசிங்கமாக பண்ணுறாங்க. எதில் கூட போலீஸ்காரங்க அப்படியே நிற்கிறாங்க. பார்த்து அவங்க கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க பயப்படுறாங்க போலீஸ்காரங்க. நடந்து போக வழி விட மாட்டாங்க சார். இப்போ கூட பயமாக இருக்குது சார். 10th இப்போ எக்ஸாம், இப்போ மிட் டேர்ம் டெஸ்ட் மாதிரி டியூஷனுக்கு அனுப்ப கூட பயமாக இருக்குது பசங்களை. இந்த ரோட்டில் போக முடியல. எல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு மேலேயே விழுற அளவுக்கு வரானுங்க. பிள்ளைங்க பயப்படாதுங்க. எந்த பிள்ளைங்க தான் பயப்படாதுங்க. சின்ன பசங்களை அவ்வளோ பயப்படுதுங்க. 15 நாள் டைம் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கலெக்டரே வந்து சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணிட்டோம். இது 2வது முறை. இனி இந்த பார் 15 நாளுக்குள்ள திறக்க மூடப்படணும். லோடு வந்து இறங்கக்கூடாது. நாங்கள் லோடு வந்து இறங்கினா நாங்கள் விட மாட்டோம். எங்கள் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க மறியல் பண்ணுவோம். கடை போலீஸ்காரர் தான் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் சொல்கிறாங்க. அவங்கள போய் நாங்கள் என்ன கேட்கறது? ரோட்டில் சைடில் போக முடியல, ஒரு கடைக்கு எங்களால் போக முடியல. எல்லாம் அம்மனம்மா நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் படுத்துன்னுக்குறாங்க. இல்லை தேவையா? எங்களுக்கு 15 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 15 நாள் நாங்கள் பொறுத்துப்போம். எங்கள் பகுதி வந்து பகுதி பேசுனாங்க. 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. பகுதி பேச்சை கேட்டு நாங்கள் போகிறோம். அவ்வளோதான். அவரு தான் அடுத்து நாங்கள் கேட்போம். எங்கள் பகுதிக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் போகிறோம். நல்லா சொன்னார். அவரும் ட்ரை பண்ணினே தான் இருக்கிறாரு. 2 நாள் பொறுத்து வந்து சொன்னார். பகுதி வந்து கடை எடுத்துடலாமா, கடை எடுத்து நீங்கள் பயப்படுங்க. எங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து போயிடுச்சு. லோடா அந்த மக்கள் பயப்படுறாங்க. அதனால தான் இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்து இப்போ எடுக்கிறாங்க. அதுக்காக நன்றி. ஆனால் எடுக்கணும். கடையை எடுக்கல நாங்கள் விட மாட்டோம். லோடு வரக்கூடாது. லோடு வந்தால் நாங்கள் வருவோம். லோடே வரக்கூடாது. லோடு இறங்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வந்தால் மறியல் பண்ணுவோம்.